நான் அழுதுகின்னு இருக்கேன், தாடி கட்ட மாட்டேன்னு சொல்லிக்கின்னு. தலைவர் வரலையா? ஆமாம், என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக அவர் டப்பாங்குத்துற மாதிரி டான்ஸ் ஆடினார் சார். ஒரு கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடியோர் மலையில் அந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடினார சார். நேராக என்னை பார்த்துட்டு இந்த ஓம்பிடிக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்குறேன். வேலைக்கு ஒரு மனு எழுதுவாங்கள்ல, ஒன்றும் கிடையாது, என் வீட்டுக்கு லெட்ரு வருது, இன்டர்வியூவா அண்டு. அதிகாரிகளே திருடுறாங்க. இந்த துறையில் இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல இது நடக்குதுன்னு லெட்டர் எழுதுறேன். தலைவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? திடீர்னு கோட்டைக்கு போகிறவரு திடீர்னு ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டாரு. முழுக்க 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 எம்ஜிஆருடைய பக்தன். நான் ஜானகியம்மா தம்பி மணி என்கின்ற நாராயணன் வீட்டுக்கு போய் அண்ணன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தோட்டத்துக்கு இட்டுன்னு போனார். ஜானகியம்மா கிட்ட சொன்னேன். ஜானகியம்மா கிட்ட நீ போடு, நான் சேச்சா இட்டுன்னு வரேன், நீ பயப்படாத போட அப்படின்னு. உடனே வீட்டுக்கு வந்து தலைவர் வராரு அப்படின்னு சொன்ன உடனே, சார் தலைவர் கூட அவர் காரில் நான் பயணம் பண்ணது, ஜானகியம்மா தலைவர் பின்னாடி உட்காந்துன்னு இருக்காங்க, டிரைவர் பக்கத்தில் செக்யூரிட்டி ஆஃபீஸரு, நான் ஒட்டிக்கின்னு இருக்கிற பள்ளி மாதிரி ஒட்டிக்கின்னு கல்யாண சத்தத்தை இட்டுன்னு வந்தோம். எந்த இடத்துலங்க மேரேஜ்? ஐநாவரம் தாராப்பூர் லோகநாதன் ஸ்கூலில். ஓ, ஸ்கூலில் தான் நடந்தது. ஓ, தலைவர் கார் உள்ளே வருது, லைட் ஆஃப் ஆகி போயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போய் மேடை போட்டு ஸ்கூலில் மேடை போட்டு இது பண்ணாங்க. அப்புறம் தலைவர் ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சு ஒன்று அவர் டீ சாப்பிட்டாரு. டீயில் பால் சாப்பிட்டாரு. பால் சாப்பிட்டு பிஸ்கெட்டு ஜானகியம்மா சாப்பிட்டாங்க. அதுக்குள்ளே கரண்ட்டு வந்துச்சு. அவன் ஓடுறான், பெட்ரோல் மாஸ் லைட்டு அது இது எடுத்துன்னு வந்துட்டான். அப்போல்லாம் பெட்ரோல் மாஸ் லைட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. 4-5 லைட்டு அது எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே கரண்ட் வந்துச்சு. வந்துட்டோன்னே தலைவர் பேசினார். பேசி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் இது 77 நடந்தது, 1977. ஜேபிஆர் அப்போ வந்தார். ஜானகியம்மா டி நகர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. என்னை அங்கே வர சொல்லிட்டாங்க. அங்கே வந்துட்டாங்க. ஜேபிஆரும் வந்தார். ஜேபிஆர் வந்தோடனே, ஜானகியம்மா நாங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம், நீங்கள் அடுத்த வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஜேபிஆர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. தலைவர், நான், ஜானகியம்மா, செக்யூரிட்டி ஆஃபீஸ், டிரைவரு. கார் நேராக வந்தது, கல்யாணம் பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டு போனார். அன்றைக்கி எது சார் சாப்பிட்டோம் நாங்கள்? மகிழ்ச்சி சார். சார் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு தெம்பு. எங்கள் தலைவர் வந்தது, தலைவர் போனது, தலைவர் காரில் உட்காந்தனே, 4777 உட்காந்து நான் பயணம் பண்ணினே. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே. ஒரு தொண்டனு சார், நான் தொண்டன் சார். அதனால தான் சார் நான் போக முடியல, எங்கேயுமே போக முடியல. போக முடியாதுங்க, உண்மையான ஆள் போக முடியாது சார். உண்மையான ஆள் போக என்ன எத்தனை பேர் கட்சிக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் இப்போ நினைச்சா நீங்க போலாமே? முதல்ல நான் போக மாட்டேன் சார். இல்லை சொல்றேன், இல்லை வேற ஆளா இருந்தா சொல்றேன் சார். நீங்க அந்த தலைவர் பக்தரா இருக்கிறதுனால நான் முழுக்க 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 எம்ஜிஆருடைய பக்தன். அன்னைக்கு ரசிகனாக இருந்தேன். 1964, 65, 66, 67 ரசிகன். 71 தொண்டன். 70 அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் பக்தன். இப்போ விசுவாசி. 4 பட்டம் வாங்கி இருக்கேன் சார். என்ன மாதிரி கோடான கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா அவருடைய பக்தர்கள் இருக்காங்க சார். இப்போ உங்கள் கல்யாணத்தை அவர் தான் நடத்தி வச்சார். என் கல்யாணத்துக்கு அதுக்கு எப்படி இப்போ மறுபடியும் என் கல்யாணத்துக்கு எப்படி நீங்கள் கேட்டாக்கா சார், உண்மையை சொல்கிறேன். நான் எங்கள் கம்யூனிட்டியிலேயே புரட்சித்தலைவருடைய ஸ்கூலு, வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்,
வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது. எம்ஜிஆர் ஸ்கூல். ஆமாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சருடைய பொண்ணு ஒரே பொண்ணு தான். எனக்கு நிச்சயதாம்பல் மேட்ச் தலைவர்கிட்ட சொன்னேன், பொண்ணு வரேன் அப்படின்னாரு. எல்லா மேட்ச் இந்த பொண்ணுக்கு ஒரே பொண்ணு தான். பொண்ணுக்கு அப்பா ஹார்பரில் என்னமோ வேலை செய்திருந்தார், தண்ணி அடிப்பார். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு, ஏங்க நாளைக்கு என் பொண்ணு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அண்ணன் தம்பிங்க பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டாங்கன்னு என் பொண்ணு பேரை ஒரு பழி வரும், நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கூடாதா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அண்ணன் தம்பிங்க பேசி பாகப்பிரிவினை நாங்கள் இருக்கிற பூர்வீக சொத்து நாங்கள் யாருமே சம்பாதிக்கல சார், எல்லாம் முன்னோர்களோட இது. எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சம்பாதிச்சு சொத்து இது எல்லாமே. சரி சார். நாங்கள் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, நல்லபடியாக. நான் 4வது தலைமுறை, இப்போ என் பையன் 5வது தலைமுறை வந்துட்டான். சரி. அந்த மாதிரி என் பேத்தி 6வது தலைமுறை. சரிங்க. சரி. இப்போது அந்த மாதிரி இருக்கும்போப்போ நிச்சயதாம்பரம் ஆளானதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர், நீ தான் எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவனாச்சே, ஏதாவது தலைவர்கிட்ட சொல்லி வேலைக்கு போயேன். என்ன இது எப்போ பார்த்தாலும் கட்சி கிச்சின்னு இருந்தானே. சரி அதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் மணி சார் குருநாதர் மூலியமாக ஜானகி அம்மா கிட்டே சொல்லி, ஜானகி அண்ணா தலைவர்கிட்ட சொல்லி, அன்றைக்கி நாவலர் இருக்கார், நாவலருடைய இலாக்கா சிவில் சப்ளை கார்பரேஷன். அப்போது நேராக என்னை பார்த்துட்டு, இந்த ஓம்பிடிக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார். நான் அப்ளிகேஷன் கூட போடல சார், வேலைக்கு ஒரு மனு எழுதுவாங்கள்ல, ஒன்றும் கிடையாது, என் வீட்டுக்கு லெட்ரு வருது, இன்ட்ரிவா அண்டு கோபாலபுரத்தில் ஆஃபீஸு, ஹெட் ஆஃபீஸு, நேராக இன்ட்ரியில் நான் சொல்கிறேன், தென்னாட்டில் சொல்கிறேன் சார். சார் என்ன சார் இன்ட்ரி செலெக்ஷனில் எலெக்ட் ஆகிட்டேன் சார், நான் நீங்கள் இந்த இன்ட்ரி நடத்துகிறங்க செலெக்ஷனு, அதில் நான் எலெக்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்றேன். நான் தான் சார் நம்பர் 1 அப்படின்றேன். ஆமாம். அப்புறம் அந்த வேலை கிடச்சிட்டு வேலைக்கு போனேன். அங்கே ரேஷன் கடையில் எனக்கு பிடிக்கல, எனக்கு திருட்டு வேலை ஜாஸ்தியாக இருக்குது சார், அதிகாரிகளே திருடுறாங்க. பிடிக்கல உங்களுக்கு? பிடிக்கல. சரி. நான் தலைவருக்கு எவ்வளோ பெரிய லெட்டர் எழுதினேன், எனக்கு பிடிக்கல இந்த வேலை, இதில் இந்த துறையில் இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல இது நடக்குதுன்னு லெட்டர் எழுதினேன். ஆகையால் எனக்கு பிடிக்கல, நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜினாமா பண்ணி. தலைவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, திடீர்னு கோட்டைக்கு போகிறவர் திடீர்னு ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டாரு சார். போடுறா. ஆமாம் சார், நான் சொன்னதெல்லாம். ஆனால் யாரையும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை அவர். அதாவது போயிட்டு நான் என்னென்ன எழுதி கொடுத்தனோ அதெல்லாத்தையும் குறிப்பு எடுத்துக்கிட்டு அந்த ரேஷன் கடைக்கு போய் செக் பண்ணார். போயிட்டு அது இருக்குதா இது இருக்குதான்னு பார்த்தார். இது இல்லை அது இல்லை இது இல்லை, சரின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அட்டன் டைமில் ஆர்டர் போட்டார் சார். எடை போடுறது. என்ன எடை போடுறது சார்? மூட்டை வருது சார், மூட்டைங்க வரும், அது எத்தனை கிலோ என்னன்னு தெரியாது. எத்தனை கிலோ யாருக்கு எனக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? மூவ்மெண்ட் ஆஃபீஸில் தான் சார் நடக்குது. 100 கிலோ அனுப்பிச்சிட்டு அதில் 90 கிலோ இருந்ததுன்னா நீங்கள் யார் விற்று தரணும்? அதான் தெரியாது. இது சொன்ன உடனே ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு சார். கண்டுபிடிச்சி எடை போட்டு மிஷின் எல்லா இடத்துலையும் அடுத்த 2வது நாள் 3வது நாள் ஆர்டர் போட்டு மிஷின் எல்லா இடத்துக்கும் மிஷின் வந்துச்சு. லாரி வந்து தானே எடை போட்டு தான் உள்ளே போகணும், எடை போட்டு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் சார். அண்ணா நகரில் நான் டியூட்டி செஞ்சேன் சார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் க்யூவில் நிற்பாங்க சார். பொழுதுபோக்கு சார். ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாத்திரம் எப்படி சார், மனுஷன் தானே, கண்டிப்பாக அவங்களும் பொழுதுபோக்குக்காக வந்து ரேஷன் வாங்குவாங்க, சும்மா லைனில் நிற்பாங்க. சரி, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் உங்கள் திருமணத்துக்கான? எனக்கு திருமணத்துக்கு தலைவர் வந்து அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து என்னை வேலைக்கு போனேன், எல்லாம் செஞ்சேன். அப்புறம் ஏங்க உங்கள் அம்மா ஏங்க நீங்கள் வச்சுக்கிறீங்க, உங்கள் அண்ணங்கிட்ட விட்டுருங்களேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் கோபம் வந்தது. ஆமாம்,
வணக்கம்மா, இனிமேல் வேணாம்மா, உன் பொண்ணு எனக்கு வேணாம், எப்போ எங்கள் அம்மா வேணான்னு சொன்னியோ, எங்கள் அண்ணன்கிட்ட அனுப்பிச்சிரு அப்படின்னு சொன்னியோ, இனிமேல் உன் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு நேராக அந்த கல்யாணம் நிறுத்திட்டேன். கல்யாணம் நடக்கலை நிறுத்தியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ அம்மா இருக்காங்க. இவங்க என் ஒய்ஃப் இப்போ இருக்கவங்க யாருன்னு கேட்டாக்கா ஆச்சரியமாக இருக்கும். தலைவரே மேடையில் பார்த்து பூரிச்சு பேசினார். இது கட்சி, இது வந்து ஒரு சாதாரணமான திருமணம் கிடையாது, இது கழக குடும்ப திருமணம். என் ஒய்ஃபோட மாமா காஞ்சிபுரம் எம்எல்ஏ பாலாஜி, அவங்க அண்ணன் லோகநாத் சிங்னு சொல்லிட்டு வாலாஜார் ரோடு நகர அமைப்பாளர் அதிமுக ஆரம்பிக்கும் போப்போ வடார்காடு மாவட்டம். அதனால் இது வந்து கழக குடும்ப திருமணம். எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த திருமணத்தில் நான் கலந்துக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாரா சார். என்ன பாட்டு பாடினாரு? கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடியோர் மலையில், அந்த பாட்டு பாடி உங்கள் கல்யாணம் அந்த பாட்டு போட்டாங்க. இவர் லேட்டாக வந்தார் சார். சரி. இவர் லேட்டாக வரும்போப்போ பாட்டு போட்டுக்கின்னு இருக்காங்க சத்தத்தில். அதாவது புரட்சி தலைவர் உங்கள் கல்யாணத்துக்கு வரும்போது அந்த பாட்டை போடுறாங்க. அந்த பாட்டு போடுறப்போ அந்த மைக்கு பிடிக்கிட்டாரு சார். நான் அழுதுகின்னு இருக்கேன், தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லின்னு. தலைவர் வரலையா? அப்புறம் எங்கள் குருநாதர் தான் போய் ஃபோனில் பேசி, தலைவர் கல்யாணம் எங்கே நடந்ததுங்க? இங்கே ஐநாவரம் நால்முல் ரோட்டில் தாதாவாடின்னு மார்வாடிங்களுடைய கல்யாண மண்டபம். பெரிய கல்யாண மண்டபம். இது வரலும் மார்வாடி தவிர அவுட் சைடு பர்சனுக்கு கொடுத்ததே கிடையாது. அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் நான் வந்து ஆர்மி அண்ணன் வந்து ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் ஏவிஎம் சரவணன் சார் ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஆர்மி அண்ணன் பேசி எனக்கு என்னன்னு கேட்டால், ஆர்மி அங்கே கொடுத்த கத்தை எங்கள் ஜனங்கள்லாம் ஏழைங்களாச்சே சார். ஆமாம், வர முடியாது. இந்த ஏழைங்கள்லாம் எம்ஜிஆர் பார்க்கணும், எம்ஜிஆர் தான் மெயின் அப்படின்றதுக்காக நான் போய் ஜானிக்கம்மா, அம்மா அது கொடுத்தாங்கம்மா, என் வீட்டாண்ட ஒரு சத்திரம் இருக்குது, அது பெரிய சத்திரம், மாறுவடிங்க சத்திரம். அந்த சத்திரம் கொடுத்தாக்கா தலைவர் எங்கள் வீட்டாண்ட எல்லா ஜனம் ரொம்பிடுமா பார்க்குறது, ஜனங்களா ஏழை ஜனங்கள் அப்படியே நேரடியாக தலைவரை பார்ப்பாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே தலைவர்கிட்ட இந்த அம்மா சொல்லிட்டேன், ஜானகியம்மா சொல்லிட்டேன். தலைவர் வந்து பொன்னையும் அங்கே இருந்தார். பொன்னையங்கிட்ட சொன்னார். பொன்னையங்கிட்ட இந்த ஓம்படிக்கு ஏதோ சத்திரம் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணணுமா, அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு. ஓம்படிக்கு பண்ணணுமானோடனே இவர் பொன்னையை வந்து ஸ்ரீபால் இப்போ கமிஷனர், சென்னை கமிஷனர் ஸ்ரீபால், அவர் ஸ்ரீபால்கிட்ட சொன்னார். ஸ்ரீபால் நேராக சத்திரத்துக்கு வந்துட்டார். சத்திரத்துக்கு வந்து, தலைவர் வர்றாரியா, சத்திரம் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா சார்? நான் கட்டினது 100 ரூபா சார். 100 ரூபா தான் என்கிட்ட வாங்கினாங்க. என்ன வருஷங்க அது? 84. 1984 என் கல்யாணம் நடந்தது. 6/9/84 என் கல்யாணம் சார். 5/10/84 அப்போல அட்மிட் ஆனார் தலைவர். சரி. என் கல்யாணத்தை வந்து பண்ணிட்டு சார் 70 பாட்டு பாடுதுங்க, பாட்டு பாடுது. டக்குனு மேடையை ஏறிட்டு மைக்க பிடிக்கிட்டாரு சார். என்ன பாட்டுங்க? கல்யாண பொண்ணு கண்ணான அந்த படகோட்டி பாட்டு போட்டுட்டு இருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக அவரு டப்பாங்குத்துற மாதிரி டான்ஸ் ஆடினார் சார். சார் நான் சொன்ன இது தப்பா இருக்கும், நீங்க கேமரா எடுத்துக்கிட்டு அந்த சத்திரம் இங்க பக்கத்துல இருக்குது, யாரை கேட்டாலும் ஐயோ தலைவர் என்ன மாதிரி டான்ஸ் ஆடினாரியான்னுவாங்க. இப்போ கூட ஒரு முதலமைச்சர், ஆமா, ஓம்புடி பிடிச்சான்னா அவன் உடும்பு பிடியா பிடிப்பான், எந்த சமாச்சாரம் இருந்தாலும் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு அவர் பேசினார், மேடையிலே பேசினார். இப்போ கூட நிறைய பேர் நண்பர்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் இந்த வார்த்தை சொல்லியே என்ன இன்னும் இது பண்ணிவிடுவாங்க. அந்த வகையிலே அவர் வந்து கண்கண்ட தெய்வம் சார். வாழ்ந்த தெய்வம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தெய்வம். இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. 38 ஆண்டுகளாகி போச்சு. மக்கள் மனசில் குறையில, தொண்டம் மனசில் குறையில, தாய் குலங்கள் மனசில் குறையில. யார் மனசுல இருந்தா அவர் தெரியல. இந்த தாய் குலங்களும் இந்த தொண்டர்களும் அத்தனை பேரும்
அதிமுக எங்கே இருக்குது? எடப்பாடியார் மனசில் இருந்துக்கிட்டு எடப்பாடியார்கிட்ட இந்த 3 ஆத்மாங்களும் யார் யாரு? மக்கள் திலகம், வஜ்ஜரு, ஜெயலலிதா, ஜானகியம்மா 3 ஆத்மாவும் எடப்பாடியார்கிட்ட இருந்துக்கிட்டு இன்னைக்கு நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் சார். உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் கூட ஏதோ உங்களுக்கு பழக்கம் இருக்கா? ஆமாம் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அப்போ நான் நாடகங்கள் நிறைய நடிப்பேன் சார். நடிக்கும்போப்போ இந்த மியூசிக் அகாடமிக்கு பின்னாடி அந்த அது புதுப்பேட்டை, அதுக்கு பேர் ஜேபிஆர் இருந்தார், அங்கே தான். சரிங்க. அந்த அப்படி திரும்பணும்னா எதிர் வீடு தான். சரிங்க. ஒரு பழைய காலத்து வீடு. சரி. ஒரு சிங்கிள் ரூம் 10க்கு 10 சைஸ், அவ்வளோதான். அந்த 2 கட்டில் இருக்கும். இந்த பக்கம் ஒரு கட்டில், அந்த பக்கம் ஒரு கட்டில். 2 கட்டில் 2 பேர் பத்துப்பாங்க, கீழே 2 பேர் பத்துப்பாங்க. நான் இந்த நாடகம் நடிக்கேன். எனக்கு ரஜினியை தெரியாது. இந்த 3 முடிச்சில் ஆவியா நடிச்சானே நடராஜன், அவரோட காலேஜ் மேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், அதான் அவரு என்னை ரஜினி கிட்ட அறிமுகப்படுத்தினார். அவரு எப்படி எனக்கு அந்த என்ன நடிகை பிரமிளா அவங்களுடைய நாடக மன்றத்தில் நான் மெயின் காமெடியாக இருந்தேன் சார். ஏஎஸ் பிரகாசம், ஆமாம், ஏஎஸ் பிரகாசத்தினுடைய கதை, வசனம், டைரக்ஷன், அந்த மாதிரி நாடகம்லாம் சார் நாடக உலகிலேயே மனோகரன் நாடகம் தான் சூப்பராக இருந்தது. அந்த மனோகரனுடைய நாடகத்தையே காலி பண்ணிச்சு பிரமிளா நாடகம். சரி. ஏன்னா ஒரு நாடகம் முடியுதுன்னா அடுத்த சீன் வருதுன்னா லைட் ஆஃப் லைட் ஆன் பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் பிரமிளா இந்த ஏஎஸ் பிரகாசம் டைரக்ஷனில், அவருடைய கதை வசனம் டைரக்ஷனில் உருவான சொர்க்கத்தின் திறப்பு விழா, அந்த நாடகத்தில் இந்த ஸ்க்ரீன் மாறுறதே ஜனங்களுக்கு தெரியாது சார். ஆனால் லைட்டு எரிஞ்சிக்கினே இருக்கும் சார். இப்போ நீங்கள் ஒரு டைலாக் பேசுகிறீங்க, அடுத்த டைலாக் மாறணும், வேறு லொக்கேஷன் வரணும், இந்த ஸ்பாட் போட்டுருவாங்க அங்கே ரவுண்டாக. அந்த ஸ்பாட் லைட்டு மேலேருந்து கீழே வரும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் டார்க் பண்ணிவிடுவாங்க. இந்த ரப்பர் இல்லை சார், ரப்பர் வீல் வைப்பாங்க. இதுக்குன்னே தயாரித்தாங்க சார். கஷ்டம். அந்த பிரமிளா சும்மா சொல்லக்கூடாது சார். ரப்பர் வீலு, அந்த ரப்பர் வீலில் வலிக்கிறதே தெரியும். தர அப்படியே வலிக்கூடாது. சைலண்ட்டை எடுத்து அடுத்த சீனு போட்டணும். ஒருத்தர் இது வலிப்பாங்க, அடுத்த சீன் அது வலிப்பாங்க. அடுத்தது இந்த ஸ்பார்க் அப்படியே லைட்டு பிரைட் ஆகும் போப்போ பார்த்தா அதுக்கே கிளாப்ஸ் அடிப்பாங்க சார். அதான் அதுக்கே கிளாப்ஸ் அடிப்பாங்க. இது அந்த மாதிரி நாடகம், அந்த நாடகத்தில் நான் நடித்தேன். அந்த நாடகம் ரிஹர்சல் நடிகர் சங்கத்தில் நடந்தது. ஒத்திகை பார்க்கும்போப்போ ரஜினி வந்து வருவார். இந்த மாதிரி கருப்பு ஷர்ட்டு போட்டிருப்பார், கருப்பு பேண்ட்டு போட்டிருப்பார், ஒரு வெள்ளை ஓட்டை லேம்பரேட்டாக வச்சுன்னு இருப்பார். அது ஆமாம், 10 தடவை ஒதுக்கணும். அதுக்கு டொக்கு 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 டொக்குன்னு வச்சுக்கின்னு இருக்கணும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆமாம், அந்த வண்டியில் வருவார். வந்து நாடக ரிஹர்சல் ஃபுல்லாக பார்ப்பார், ஃபுல்லாக இருப்பார். பார்த்துட்டு வந்துட்டு என்னை கட்டி பிடிச்சிக்கின்னு வாழ்த்துவார். எனக்கு ஒன்றுமே புரியாது. அவரு ஸ்பீடு. இப்போ பரவாயில்ல சார். முதல் படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயரிங், அந்த வார்த்தையே நிற்காது, டர்னு ஓடும். எடிட்டிங்கில் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி. இப்போ எல்லாம் தெளிவாக டைலாக் எல்லாம் குறைச்சி நல்லா நிதானமாக ஸ்பாட்டில் வச்சு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. நல்லா அவர் அங்கே பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அவரு கூட நட்பு நிறைய. அவர் அந்த ரூமுக்குள்ள நீங்கள் போவீங்களா? அங்கே தான் படுப்பேன் சார் மத்தியான நேரத்தில். அந்த மியூசிக் அகாடமி பேக் சைடு, அந்த மியூசிக் அகாடமி பேக் சைடு புதுப்பேட்டையில் ஓய்வு நேரத்தில் நாங்கள் அந்தந்த கம்பெனி, சினிமா கம்பெனிங்களுக்கு, நாடக கம்பெனிக்கு போயிட்டு மத்தியான நேரத்தில் அங்கே வந்து 2லேருந்து 3 4 வரல அங்கே தான் ஓய்வு எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் எல்லோரும் கும்பலாக போய் டீ சாப்பிடுவோம். சூப்பர் சார். நீங்கள் ஆமாம், அங்கே இன்னும் அங்கே அந்த டீ கடை இருக்குதே, முதலாளி மாதிரி இருப்பார். அங்கே தான் டீ சாப்பிடுவோம். நல்ல பழக்கம், நல்ல நண்பன். எளிமைன்னா எளிமை.
ரஜினிகாந்த் உச்சத்துக்கு போனது காரணம் என்னன்னு கேட்டாக்கா ஒரு எளிமை தான், ரொம்ப எளிமை சார். நான் பார்த்தவர்களும் சார் கீழே பத்துன்னு இருப்பான் சார், அவ்வளோ சூப்பர் ஸ்டார் ஆகி கூட அவர், நான் பல தடவை ஏவிஎம் ஸ்டுடியோவில் பார்க்குறதே, அங்கே உட்காந்து இருக்க ஒரு இது தின்ன மதுரை இருக்கும் பாருங்க, படுத்துருப்பார், அதில் போய் பார்த்துன்னு இருப்பார் சார். ஒரு தடவை சார் ஏவிஎம்ல ஒரு இன்சிடென்ட் நானே பார்த்தேன் சார். பணக்காரன் சம்லைக்கு ஏதோ ஒரு படம் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஏழுமலைன்னு ஒருத்தர் அந்த டீ எல்லாம் எடுத்து ஊற்றி கொடுத்துட்டு இருப்பார். அவர் சாதாரணமாக வந்துருக்காரு, இவர் சேரில் உட்காந்துருக்காரு, பார்த்துட்டாரு. பார்த்தோன்னா அவர் ஓடுறாரு, இந்த ஏழுமலைங்கிறவர் ஓடுறாரு. ஓடணுன்னா இவர் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு, அப்படின்ட்டு டக்குன்னு போய் அந்த பக்கம் போனார், இந்த பக்கம் வர்றாரு, இந்த பக்கம் போனால் அந்த பக்கம், அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா நான் இல்லைண்ணே அண்ணா அப்படி ராணி அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு, என்னென்னா அவர் போட்டிருந்த ஒரு பனியன் சார், அந்த பனியன் எடுத்து இவர் போட்டு வாங்கி போட்டு கீழே ஒரு புல் தர டேக் அவுட் இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த புல் தரையே அதில் அப்படியே ஒரு சின்ன துண்டை வச்சு படுத்தார். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் பயந்துட்டோம், என்னடா இது மனுஷன், இப்போ அவருக்கே அது நினப்பு இருக்கான்னு தெரியாது, அசந்துட்டோம் நாங்கள், என்னடா இப்படி இருக்காராடா இவர். ரொம்ப ஏழ்மை சார், ரொம்ப ஏழ்மை. அதாவது உங்களுக்கு பாருங்கள், புரட்சி தலைவரோடய ஒரு பழக்கம் இருந்திருக்கு, கமல் அவர்களோட படிச்சிருக்கீங்க, இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடையும் பழக்கம் இருக்கு, உங்கள் கல்யாணத்தை புரட்சி தலைவர் நடத்தி வச்சுருக்காரு. ஸோ அதாவது என்னையா எல்லோரும் பொடி வச்சு பேசுகிறேன் நல்லான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னையா இருந்தாலும் பொடி வச்சு பேசுகிறேன்னு. எவ்வளோ துயரம் வந்தாலும் எந்த இது வந்தாலும் உங்களுடைய தர்மத்தின் முன்னாடியும் புரட்சி தலைவர் ஆசையால் எல்லா கஷ்டங்களும் உங்கள் முன்னாடி எல்லாமே பொடி பொடியாக போகும். இந்த ஓம பொடியாரை மிஞ்சுறது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவருடைய ஆத்மா இன்றைக்கி உங்களை நான் பல நாள் நினச்சிருக்கேன். ஏன்னா உங்களை பற்றிலாம் இங்கே சொல்கிறது இல்லை இவங்க. அதாவது பழகிறது அப்படிங்கிறது வேறு, பக்கத்திலே இருக்கிறதுங்கிறது வேறு, உணர்தல் அப்படிங்கிறது வேறு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு குறள் இருக்கும், ஒரு செயல் இருந்தது, அது எழுதுன யாருன்னே தெரியாது, எங்கள் தமிழ் டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகுரா மண்டூகம், வண்டே காண திடை இருந்து வந்தே கமல மது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் புல்லர் அறியார் நல்லோரை அப்படின்னு. தாமரைப்பூவுக்கு கீழே தான் அந்த சேத்துல தவளை இருக்குது, நிறைய பூச்சிங்களாம் இருக்குது. ஆனால் அந்த தாமரைப்பூ மேலே இருக்கிற தேன் யாருக்கு தெரியும்னா எங்கேயோ இருக்கிற வண்டுக்கு தான் தெரியுமே தவிர இந்த பக்கத்துலேயே தான் நான் இருந்தேன்னா அந்த தவளைக்கு ஒரு நாள் தெரியாது. அந்த மாதிரி உங்களோட பழகலாம் உங்களோட இருந்தாலும் உங்களை உணர்ந்தவன் நான். அதனால் ரொம்ப நாளாக நான் வரலைன்னா கூட நினைப்பேன், என்னடா என்னென்ன பதிவு பண்ணலையே, இப்படி யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் தான் புரட்சி தலைவருக்கு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்ன பதிவு பண்ண தலைவர்லாம் சில டைம் ரூமில் கோவந்து திட்டுவேன், என்ன தலைவர் அந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா நான் டிஎம்ஸ் அவரோட உரிமை குரல் புரட்சி தலைவருக்காக உழைச்சவன் நான். அதனால் பக்தன் அவருக்கு நான் ஏடிஎம்கேல நான் புரட்சி தலைவரோட செய்தி பிரிவில் இருந்திருக்கேன், பாய்ஸ் கேனில் இருந்திருக்கேன், கலைஞர் அவர்களோட இருந்திருக்கேன், சொர்ண சார் தான் என்னை சேர்த்து விட்டார். அதனால் நமக்கு ஒரு வகையில் தலைவர் அங்கே கோயம்புத்தூர்லேயே சொல்லுவாங்க, எனக்கு நேட்டிவ் கேரளங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கும்போது சொல்லுவாங்க எம்ஜிஆர் 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 எம்ஜிஆர், என்னங்க எப்போ பாரு இதே வேலை தானே அப்படிம்பாங்க. தலைவர் எங்கள் அப்பா என்னை ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டார். நான் மறைஞ்ச மாதிரியே நினைக்கல, அது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு தலைவரோட ஆத்மா நம்மளை சேர்த்து வைக்குது. அதே மாதிரி இப்போ டிஎம்எஸ்ஐ அவ்வளோ திட்டி கோபமாக இருந்தெல்லாம் இருந்தவரை தலைவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எடுத்து அப்படியே புரட்சி தலைவரோட ரசிகர்களுக்கு ஐயாமல் இருந்த கோபத்தெல்லாம் இது பண்ணியிருக்கேன், திட்டுறதை விட திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கோம். நீங்களும் உங்கள் குடும்பம் பல்லாண்டு வாழணும்னு சொல்லி எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து உங்கள் பணி சிறக்கணும். எல்லா வகையிலையும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்கள் முன்னாடி இப்போ ஒரு ஹோமத்துக்கு வளர்த்தா ஹோமம்னு சொல்லுவாங்க, ஹோமத்தில் அந்தந்த பொடி எடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு இவ்வளவு நட்புகள் இருந்து கூட நீங்கள் வேறு இருந்தால் இந்த இடத்துல விற்றுட்டு இதுக்கு போயிருப்பாங்க, அடையார் பக்கம் போயிருப்பாங்க. நான் என்ன ஓட்டேரியில் இருக்கிறது அது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் சார், நான் இப்போ ஓஎம்ஆர் சைடு வந்துட்டேன் சார், ஈசிஆர் ரோட்டில் வீட வேண்டிய சார், அதே ஒரே ஓட்டேரி கேள்வி ஏரியா அங்கே என்னத்துக்கு அப்படின்லாம் அதே இடத்துல இருக்கீங்க பாருங்கள். அதுதான் புரட்சி தலைவர்கிட்ட பக்தன், புரட்சி தலைவருடைய அந்த எளிமை அப்படிங்கிறது தலைவர்கிட்ட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த நாங்கள் வந்தோன்னே உடனே எல்லாருக்கும் அந்த வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிற பண்பு நாங்கள் எத்தனையோ நான் இப்போ இன்டர்வியூக்கெல்லாம் போயிருக்கேன், ஒரு டீ கொடுப்பாங்க அவ்வளோதான், நீங்கள் வந்தோன்னே எங்களுக்கெல்லாம் உணவளிச்சு இவ்வளோ தூரம் சொல்லதை அவர்கிட்ட அந்த பண்பு வந்திருக்கு பாருங்க. அதுதான் நாங்கள் இப்போ இது மக்களுக்கு இதன் மூலம் பார்க்குறவங்க, அடுத்த தலைமுறை பார்க்குறவங்களாம் எப்படி இருந்திருக்காரு, அவரோட இன்னொரு பக்கம் மறைக்கப்பட்ட சில பக்கங்கள் எல்லாம் காமிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவன் அவர் தலைவர் எனக்கு போட்டிருக்காரு, செஞ்சிட்ருக்கோம். ஓம் சரவண சேனல் குரூப் கோபால் சார் அவர்களுக்கும் தொழிலாளர் தோழர்களுக்கும் உங்களுக்கும் புரட்சி தலைவருடைய அனைத்து ரசிகர்களுக்கும் அவர் மறையில் அவருக்கு செய்ய வேண்டிய காணிக்கை அவர் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார், மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். நான் திரைத்துறையில் இருக்கேன்,
சினிமான் மூலமாக என்ன பண்ணலாம், மக்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி மகிழ்விக்கலாம், எப்படி கஷ்டத்தில் இருக்கவங்களை இது பண்ணலாம், பாசிட்டிவ் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத பயன்படுத்தணுங்கிறத உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி நானும் ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு விடைபெறேங்க. நன்றி. நன்றி சார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். சரி. மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் அதிமுக ஆரம்பிச்சதே மக்களுக்காக தான் ஆரம்பித்தார். பொதுமக்களுக்காகவும் தொண்டர்களுக்காக தான் ஆரம்பித்தார். அவர் அதில் முதல் உறுப்பினர். அந்த கட்சியை வழி நடத்தி போனார். கண்டிப்பாக அது மக்கள் புரிஞ்சிக்கணும் சார். அதிமுக யாருதுன்னு கேட்டால் இது மக்கள் கட்சி, மற்றவங்க மாதிரி குடும்ப கட்சி கிடையாது. அதிமுக யாருது? உங்களுது. அதிமுக யாருது? உங்களுது. மக்கள்து. ஆட்டோ ஓட்டுறான் பாருங்க, அவன்து. காய்கறி விற்கிறாங்க பாருங்க, அவங்களது. பொதுமக்களுடைய சொத்து யாருறான்னா, கட்சி யாருறான்னா மக்கள் கட்சி அதிமுக. எம்ஜிஆர் ஆரம்பிச்சது. ஜானகியம்மா கிட்ட கொடுக்கல கட்சியை, ஜெயலலிதா கிட்ட கொடுக்கல, ஓபிஎஸ் கிட்ட கொடுக்கல, எடப்பாடி கிட்ட கொடுக்கல, மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாரு கட்சியை, தொண்டர்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அந்த தொண்டனும் அந்த மக்களும் இன்னைக்கு எடப்பாடியார்கிட்ட இருக்காங்க. அதாவது அதுதான் உண்மை. அதாவது அன்பே வேலை ஒரு டைலாக் சொல்லுவார். எங்கள் டைரக்டர் திருலோச்சந்தர் தான், நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேங்க. உங்கள் ஏரியா தான், புருஷாகத்துக்காரர் இங்கே தான் இருக்காரு. இங்கே தான். அவர் அதில் ஒரு ஆர்வதாஸ்தர் ஒரு டைலாக் எழுதியிருப்பார். ஆமாம், இப்படி எல்லாம் விட்டுட்டு போகிறீங்களே இந்த நிர்வாகம் அப்படின்னு. நல்ல தொழிலாளர்களோட இருக்கிற ஒரு நிர்வாகம் யார் சொல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த இயக்கம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி காலத்தை உணர்ந்தவர், காலத்தை வென்றவர். இந்த மாதிரி ஒரு ஏரியாக்கெல்லாம் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது இதுவரை யாரும் காட்டப்படலை. இவங்க எடுத்த ராயப்பேட்டை ஆஃபீஸு, ராமாவரம் தோட்டத்து நாயகன், புரட்சித் தலைவர் சமாதி காட்டுறது இப்படி தான் இருக்கிறத தவிர எந்தெந்த பகுதியில் அவர் பயணிச்சிருக்கிறாரு, எப்படி இருந்திருக்கிறாரு, இந்த ஏரியாவில் இருந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு ஃபேண்டஸியாக நினைக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இப்படி ஃப்ளாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவில் இருக்காங்க இந்த தலைமுறையெல்லாம். அவங்களுக்கெல்லாம் இது பார்க்கும்போது இந்த மாதிரி ஏரியாலாம் இருந்திருக்காரா, ஓட்டு ஏரியாலாம் அவர் ஓட்டு ஏரியானாவே பயப்படுவாங்களா இப்போ மெட்ராஸில், அந்த இடத்துக்குலாம் புரட்சி தலைவர் போய் இப்படி ஒரு பக்தன் அவருக்கு இருந்து செஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆளுங்களோட பழகி கூட நீங்கள் இந்த இவ்வளோ அடக்கமாக இருக்கிறதுங்கிறது அது தலைவர் இன்றைக்கி உங்களை பதிவு பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.